ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இன்பமான நாளாய் அமைவதாக. நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னும் ஆசீர்வாதமாக இருக்க இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்த. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு ஒருவேளை காலையிலே எந்திரிச்சு அன்னைக்கு மரியாள் மார்த்தாள் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தாங்கல்ல. இயேசு அடக்கம் பண்ணி கல்லறை தூக்கி வச்சுட்டாங்க. பெரிய கல்லை வச்சு சீல் போட்டாச்சு. இப்போ 3ஆம் நாள் பால் ஊற்ற போகணுமே, என்ன செய்யலாம்? அவருக்கு இதெல்லாம் ஊற்றணுமே, பிரமிழத்தை எல்லாம் ஊற்றணுமே, அந்த பாடி நாரி போயிடக்கூடாது. என்ன செய்யலாம்? அந்த காலத்து யூத முறைமையின்படி 3ஆம் நாள் ஊற்றி கிட்டத்தட்ட 40 நாள் இது ஊற்றி 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 பரிமளத்தை, அதுக்கு பிறகு ஒரே நிரந்தரமாக அந்த கல்லறையை மூடிடுவாங்க. வேண்டாம், அதோட சரி அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஆவி மேலே போயிருமா பிரமாணத்தின்படி. இதை போல் 3ஆம் நாள் ஊற்றலான்னு சொல்லி வர்றாங்க. வரும்போது நமக்காக அந்த கல்லை புரட்டுவோம் யார்? சரி, நியாயமான கேள்வி தானே. நீ உன் பிரச்சனை சொல்கிற ஐயா, இன்னைக்கு சொல்கிறலாம் சரிதான் ஐயா, பிரசங்க யாரும் இங்கே பிரசங்கம் மட்டும்லாம் சரிதான். ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய கல் இருக்கு, அது யார் புரட்டுவார்? வேதவசனம் சொல்கிறது, இவங்க போகிறதுக்கு முன்னாடி தேவதூதன் வந்து கல்லை புரட்டிக்கிட்டு நீட்டாக உட்காந்துருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் நடக்க போகுது. அந்த நாத்தம் முடிச்ச காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. நீ பணத்தை பார்க்க போகிறதில்ல, கல்லை புரட்டிட்டு அந்த காரியத்தில் ஆண்டவர் உயிரடை செய்து விட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்னைக்கு பார்வோன் சேனை துரத்திக்கிட்டு வருது, முன்னாடி செங்கடல் நிற்குது. ஜனங்கள் ஐயோ எங்களை கல்ற கட்டையாக வந்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இங்கேயா இந்த மணல் நல்ல மணல், கடல் மணல் நல் மணல், எங்களை புதைக்கியா வந்தீங்க? அப்போ மோசே சொல்கிறான், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்ததை ரட்சிப்பை பாருங்கள். இன்று கண்டு எகிப்தியனை இனி ஒரு காலம் காண மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். யுத்தம் உங்களுடையது இல்லைங்க, யுத்தம் உங்களுடையது இல்லை. நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தால் போதுங்க. அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் பராக்கிரமம் செய்கிறவர், அவர் ஆளுகை செய்கிறவர் இல்லையா? கோலியாத்து கோஷம் போடுறான், உங்களை கொன்றுவேன், உங்கள் சேனையை கொன்றுவேன், உங்கள் ஆண்டவர் இருக்காரான்னு கேட்குறான். எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தாவிதை பாருங்கள், ரொம்ப ரிலாக்ஸாக. அப்போ தான் குளங்கள் தேடுறான், எங்கே கல் கிடைக்குதாப்பான்னு. ஏய் என்ன பாடா, அதில் ஒன்றெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, கல்லை தேடினேன். எவ்வளோ வேடிக்கை பாருங்களேன். அவனுக்கு எவ்வளோ வைத்தறிச்சலாம். ஏய் ஈட்டியோடும் தடியோடும் வருகிறிய, நான் நாயானாரு, தடியோடும் அவனோடு வரு, நான் நாயானே. ஆமாடா நாயிடான்டா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்போ 5 கல் எடுத்தால் போதும், அதில் ஒரு கல்லே அவன் சாவான்றான். ஒரே கல் அடித்து காலி பண்ணியாச்சு. யார் யுத்தம் பண்ணுது? ஆண்டவராகிய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். வான் யுத்தம் இல்லை, அது கர்த்தருடைய யுத்தம். பிரைஸ் தி லார்ட். அவர் பேரை யெகோவா நீசி. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், யுத்த வீரர். அவருக்கு நீ ஏன் கலங்குற? ஏன் வேதனையோடு இருக்கிற? இந்த நாளைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். எந்த காரியத்தில் யார்கிட்ட போய் பேசணும்? எந்த அதிகாரிட்ட பேசணும்? கர்த்தர் எழுந்தருவாடு, சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கி சில ஜனங்கள் தங்கள் பாளையத்தை விட்டு வெளியே போகும்போது ஒரு பெரிய கோஷம் போடுவாங்க. என்ன கஷ்டம்? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் எழுந்தருவார், அவருடைய சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உனக்காக இப்போ எதிராக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மடங்கடிக்கப்படுகிறது. நம்புறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா எதிரியின் கோட்டைகளும் விழப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்க. அவன் அங்கே எரியோ கோட்டையை கட்டி வச்சுக்கிட்டு அது காவலாம் போட்டு கதவெல்லாம் பூட்டி சீலாம் வச்சு, நம்ம கோட்டை பெரிய கோட்டை. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கோட்டையில் நீ சண்டெல்லாம் போடாண்டப்பா, நீ சுற்றி வந்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். சுற்றி சுற்றி வந்து எக்காலத்தை தூணாங்க, டபக்குன்னு இந்த கோட்டை விழுந்துருச்சியா. அதான் என் கர்த்தர். தெரியுதா? சுற்றி நடந்தாலே போதும்யா, கோட்டைகள் விடும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு 1000 தோத்திரம் பண்ணு, கோட்டைகள் விழுது. உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் விழுது, உனக்கு எதிராக இருக்கிற வேதனைகள் விழுது, உனக்கு எதிராக இருக்கிற கனிகள் விழுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் அற்புதங்களை செய்வார், தேவன் அதிசயங்களை செய்வார், தேவன் அதிசயமான காரியங்களை நிகழ்த்தி காண்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், எங்களுடைய மிஷினரி ஊழியத்திலிருந்து எத்தனையோ காரியங்களை உதவி செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். சில சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் அவங்க வாழ்க்கை நடந்த அற்புதங்களை சொல்லுவாங்க. இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ஐயா நீங்கள் வந்துருக்கோம், இப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம், நீ கொடுத்தவங்க இப்படி செஞ்சோம், கர்த்தர் அற்புதங்கள் செய்தார். பிரைஸ் தி லார்ட்.
யுத்தம் கர்த்தருடையது. அடுத்த காரியத்தை பாருங்க. யுத்தத்தை பற்றியே வீட்டில் பேசிக்கிட்டு இன்னைக்கு எங்கே போவேன், என்ன பண்ணுவேன் யோசிக்காதீங்க ஐயா. ப்ரைஸ் லாட் பண்ணுங்க. சத்துருக்கு இடம் கொடுங்க. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். உங்களுக்காக இயேசு கிறிஸ்து மாபெரும் வெற்றி வீரனாக எல்லாம் முடிந்தது என்று சொல்லிவிட்டார். நமக்கு எதிரடையா இருந்த சட்ட திட்டங்களை எல்லாம் சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார் என்று கொலோசியர் 2 சொல்கிறது. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். அந்த ஜெயத்தின் நாளா இந்த நாள் மாறப்போகிறது. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்கிற வெற்றியை பார்ப்பீங்க. அப்படி குதிச்செழுந்து பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. இந்த நாள் வெற்றி நாள். ஆமேன், ஆமேன்.